உங்களுக்கு டாக்னா ரொம்ப பிடிக்குமா? நீங்க டாக் வளர்க்குறவங்களா இல்லனா வேற ஏதாவது செல்ல பிராணிகள் யானை, கரடி, ஹைனா, புறா, கிளின்னு வளர்க்குறவங்களா இருந்தா அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. என்னடா தெருவுல கிடந்த நாய்க்குட்டியை தூக்கிட்டு எங்கடா போறீங்கன்னு கேட்டீங்கன்னா, இது தெருவுல கிடந்த நாய்க்குட்டி இல்லங்க, நம்ம கேமராமேன் வளர்க்குற நாய்க்குட்டி. அந்த நாய்க்குட்டியை பைக்ல போட்டு எங்கடா கூட்டு போறீங்க? ரவுண்ட் அடிக்க கூட்டு போறீங்களா? உங்க டீம்ல சேர்த்துட்டீங்களான்னு கேட்டீங்கன்னா, எங்க டீம்ல எப்பவுமே சேர்த்துட்டாங்க. அதுவும் எங்களோட ஃப்ரெண்ட் தான். ஆனா நாங்க இப்ப போறது நேரா மாட்டாஸ்பத்திரிக்கு போறோம். நல்ல கருகருன்னு துருதுன்னு விளையாண்டுட்டு இருந்த நாய்க்குட்டி 2-3 நாளா ரொம்ப ஒரு மாதிரி சோகமா இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப பயமாயிட்டு. அதனால நாய் வளர்க்குற 2-3 பேர்ட்ட கேட்கும்போது தடுப்பூசி போட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இதெல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது. நாய்க்கெல்லாம தடுப்பூசி போடணுமான்னு கேட்கும்போது ஆமாப்பா 40 நாள்ல ஒரு ஊசி போடணும் அப்படின்ட்டாங்க. அந்த ஊசி போடக்கு தான் வந்திருக்கோம். நாங்க மட்டும் தான் டாக்கு குட்டிலாம் தூக்கிட்டு வரணும்னு பார்த்தா எங்களுக்கு முன்னாடி எல்லாம் நிறைய பேர் வச்சிருந்தாங்க. அதுல ஒரு குட்டி நாய் பார்க்கறதுக்கே சூப்பரா இருந்துச்சு. 40 நாள் குட்டி கரெக்டா ஊசி போட கொண்டாண்டாங்க. அது கூட பயப்படாம இருக்குது. நம்ம பையன் தான் ரொம்ப பயந்துட்டான். மனுஷங்களுக்கு மட்டும் தான் தடுப்பூசி போடுவோம்னு பார்த்தா இந்த காலகட்டத்தில் நம்ம வளர்க்குற செல்ல பிராணிகளுக்கும் தடுப்பூசி போட்டாதான் அதுகளுக்கு எந்த நோயுமே வராதான். நாங்க எங்க டீம்ல இருந்த நாய்க்குட்டிக்கு ஒரு ஊசி போட்டாச்சு. அடுத்த ஒரு 30 நாள்ல வந்து ஒரு ஊசி போடணுமா? அப்படியே நீங்க என்ன செல்ல பிராணி வளர்க்கீங்க? அதோட நேம் என்னன்னு சொல்லிட்டு மறக்காம அப்படியே ஒரு கமெண்ட் பண்ணீங்க. ஊசி போட்டோடனே கருப்பு நல்லா துரு துருன்னு விளையாட ஆரம்பிச்சிட்டான்.